திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ காங்கிரஸிலோ பாரதிய ஜனதாவிலோ இருக்கக்கூடிய விவரம் தெரிந்த அரசியல் நண்பர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்கள், சிறந்த பேச்சாளர்கள், சில பேர் சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டு நான் அவர்களும் தனிப்பட்ட முறையில் உரையாடுகிற போது சொல்லுகிறார்கள், இந்த பணநாயக அரசியலில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் எல்லாம் தேர்தல் அரசியலை பற்றி சிந்திக்கவே முடியாது, நாங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நியமன பதவி வந்தால் அதில் இருந்து கொள்வதுதான், மத்தியில் ஆட்சி வந்தால் ஒரு ரயில்வே போர்டு மெம்பர், சென்சார் போர்டு மெம்பர், போர்ட் ட்ரஸ்ட் மெம்பர், இதை ஏதாவது கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். மாநில ஆட்சியாக ஸ்லம் போர்டு சேர்மன், அக்ரிகல்ச்சர் போர்டு சேர்மன், இந்த மாதிரி வாரிய தலைவரை வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் அவ்வளவுதான் செய்ய முடியும், வசதி இருப்பவர்கள் நிற்கிறார்கள் என்று. நீங்கள் இந்த நிலை என்பது ஒரு 20 ஆண்டு காலத்திலே உருவான நிலை என்று நான் பார்க்கிறேன். நான் ஒரு 44 ஆண்டுகளாக செய்தியாளராக இருக்கிறேன். மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து நான் பத்திரிகையாளராக பயணித்து வருகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அண்மையிலே இந்த தேர்தலுக்கு முன்னால் திரு ஏசி சண்முகம் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வடார்காடு மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது, சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல். பாவுசா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு ஜி விஸ்வநாதன், திரு ஏசி சண்முகம் போன்றவர்களெல்லாம் முன்னணி தலைவர்கள். ஏசி சண்முகத்திடம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்கிறார், ஒரு எம்எல்ஏ மறைந்து விட்டார், அப்போது 3 பேரை ஒரு சொல்லுகிறார், இறந்தவருடைய மனைவி, அடுத்தது இன்னொருத்தர் ஆரம்பகால கட்சிக்காரர். அண்ணா, அவரிடம் செலவுக்கு பணம் கிடையாதுன்னா, அவர் சாதாரண ஓட்டு வீட்டில் தான் டெய்லரோ ஏதோ ஒரு தொழில் செய்பவர், வசதி கிடையாதுன்னா என்று எம்ஜிஆரிடம் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் சிறிது நேரம் யோசித்து விட்டு அந்த நகர செயலாளர் தான் வேட்பாளர் என்று முடிவு செய்தாராம். செலவு, தேர்தல் செலவு அப்போது இவ்வளோ பெரிய செலவே கிடையாது, ஆனால் கட்சி அவரை கவனித்துக் கொள்ளும் என்று நீ அவரிடம் சொல்லிவிடு என்று எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். இது எம்ஜிஆர் அவர்களை போன்ற அந்த முடிவெடுக்க முடிந்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி செய்தது எனக்கு தெரியும். அதே ஏசி சண்முகம் அவருடைய தொகுதியில் அவர் அதிமுகவில் இல்லை. செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு சோடா கடை வைத்திருந்தவர், அவருடைய பெயர் எனக்கு ஜெமினி ராமச்சந்திரன் என்பவரை செல்வி ஜெயலலிதா வேட்பாளராக்கி சட்டமன்றத்துக்கே கொண்டு வந்தார். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனை அரசியல் கட்சிகளுக்கு வருவதோடு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை என்பதை யுனானிமஸாக முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்தால் ஒரு கட்சி கொடுத்தால் தான் இன்னொரு கட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இப்படி ஏதாவது நடந்தாலே ஒழிய தேர்தல் சீர்திருத்தத்தை தேர்தல் கமிஷனால் செய்ய முடியாது. அந்த ஆண்டவனே பார்த்து இவர்களுக்கு ஏதாவது நல்ல புத்தியை ஏற்படுத்தி இதெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை என்று யுனானிமஸ் டிசிஷன் எடுக்கப்பட வேண்டும். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தபோது செல்வி ஜெயலலிதா கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்தார், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்தார். அந்த முடிவு திரும்பவும் பொதுவான முடிவாக வேண்டும், தமிழகம் தழுவிய முடிவாக வேண்டும். அப்படி ஒருவேளை முடிவானால் இந்த ஓட்டுக்கு பணம் என்கிற கலாச்சாரம் முடிவுக்கு வரும். தகுதியானவர்கள் இந்த மாதிரியான மக்களவை, சட்டமன்றம் போன்ற இடங்களில் அவர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அவங்களா பார்த்து அப்படி முடிவெடுத்தாதான் உண்டே தவிர நிர்வாக ரீதியாக அதை தடுக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. நிர்வாக ரீதியாக இதை தடுப்பது மிகவும் சிரமம், இது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அல்லனா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை இன்னும் கடுமையாக்க வேண்டும். ஒரு புகாராக இருந்தாலும் அவருடைய வெற்றி செல்லாது என்கிற மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கை, அதிரடி சட்டம் ஏதாவது இருந்தால் இவர்களுக்கு பயம் வருமா என்ன என்று பார்க்க வேண்டும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு இல்லை அப்படின்னு அதிமுக முடிவு பண்ணிட்டாங்க. அது சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா, தவறான முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 காரணங்களால் இந்த முடிவை எடுத்தார். ஒன்று, சிறுபான்மையினுடைய ஓட்டு ஒரு குறி, சிறுபான்மையினர் ஓட்டும் ஒரு குறி, அதிலேயே சப்கிளாஸ் 1A என்பது போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சி பிரிந்துவிடும் என்று அவர் எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பு 2மே நடக்கவில்லை. சிறுபான்மையினர் ஓட்டு எவ்வளவு விழுந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் தானே தெரியும் என்று நீங்கள் சொல்லலாம். எனக்கு அதிமுகவில் இருக்கிற நண்பர்களே சொல்லுகிறார்கள், நிச்சயமாக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் ஓட்டு கேட்டு போன போதே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா? அவர்கள 1-2 பேர் கமெண்ட்டும் அடித்திருக்கிறார்கள், நீங்க பிஜேபி வந்தால் மறுபடியும் சேர்ந்துருவீங்க என்று கமெண்ட்டும் அடித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான காரணி, அவர் அந்த முடிவை எடுத்ததற்கு அண்ணாமலை என்பவர் இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுத்து வருகிறார். 2026 தேர்தலில் பாஜக அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன.
என்பது பரவலாக அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்களுடைய பார்வை. ஆகவே இரண்டாவது, அண்ணாமலை கொஞ்சம் அஃபென்சிவாக பேசுகிறார், அதாவது அசர்ட்டிவாக ப்ளே பண்ணுகிறார் ஒரு ரோல். அதிமுகவை விட பிஜேபி தான் இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறதோ என்கிற கருத்தை எல்லாம் உருவாக்கினார். இரண்டாவது, இவர்களை அதை கட் பண்ணுவதற்கு இவருக்கு ஒரு சாக்கு தேவைப்பட்டது. அதனால் என்ன பண்ணிட்டார், அவர் எம்ஜிஆரை இழிவுபடுத்தி விட்டார், செல்வி ஜெயலலிதாவை அவதூறாக பேசிவிட்டார் என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, எம்ஜிஆரை இல்லை அண்ணாவை இதுவாக பேசிவிட்டார், செல்வி ஜெயலலிதாவை பேசிவிட்டார். நடந்த சம்பவங்களே அவர் சொன்னார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அண்ணா அவர்கள் கூறிய கருத்துக்கு பசும்பொன் தேவர் அவர்கள் ஆற்றிய எதிர்வினை என்பது பிரசித்தமான விவகாரம். அது ஒன்றும் பழைய கதை. அதே அவர் நினைவு கூர்ந்தார். இரண்டாவது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் தண்டிக்கப்பட்ட விஷயத்தை நினைவு கூர்ந்தார். இல்லை, பொதுவாக அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. பொதுவாகவே அதை அண்ணாமலை தவிர்த்திருக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்தாகவே இருக்கு. இல்லை, அதுதான் அவர் தவிர்த்திருக்க வேண்டும். மறைந்த தலைவர் என்ற வகையில் நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை என்று அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை இவர்கள் பிடித்து கொண்டு விட்டார்கள். பிடித்து கொண்டு விட்டு முறித்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. முறித்துக் கொள்வதற்கு காரணம் தேவைப்பட்ட காரணத்தால் தான் பிறகு பாஜக மேலிடமே இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி குறித்த முயற்சியை மீண்டும் ஈடுபட்ட போதும் கூட அவர் ஏற்க மறுத்துவிட்டார். அது தவறான முடிவு என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. அதிமுகவிலே சில முன்னணி தலைவர்கள் நினைக்கிறார்கள், அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும், நாடாளுமன்ற தொகுதிகளில் என்று நினைக்கிறார்கள். அது அந்த பார்வையில் அர்த்தமற்ற பார்வை என்றோ தவறு என்றோ நான் நினைக்கவில்லை. நானும் அப்படித்தான் நம்புகிறேன். அதிமுக, பாஜக, தமாக, தேமுதிக, அமமுக போன்ற கூட்டணி உருவாகி இருந்தால் 25 தொகுதிகளில் சுலபமாக அந்த அணி வெற்றி பெற்றிருக்கும். ஓட்டுச் சிதறலின் காரணமாகத்தான் இன்றைக்கு திமுகவுக்கு சாதகமான அரசியல் சூழல் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வெளிவந்ததுக்கு பின்னால் அதிமுகவுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் இருக்கும், மீண்டும் அவங்க பிஜேபியில் இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியோடு மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அது தொடர்பான அழுத்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள் வரலாம். பிஜேபியோடு சுமூகமாக போக வேண்டும், ஏனென்றால் அவர்கள் மீண்டும் மத்தியிலே ஆட்சிக்கு அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று நான் சொன்னேன். அமைந்த பிறகு அவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம், நாம் திமுகவையும் பகைத்து கொண்டு அவர்களையும் பகைத்து கொண்டு அரசியல் செய்வது சரியாக இருக்காது என்ற யோசனை சொல்லப்படலாம். ஆனால் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதிமுகவிலிருந்து விலகியவர்களையே இவர்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இல்லை. ஓ பன்னீர்செல்வம் குறித்து நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சர்வ அலட்சியமாக பேசியிருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று பேசியிருக்கிறார். இது ஒரு தவறான சிந்தனை, ஆணவ சிந்தனை, அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆணவம். இன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலும் செல்வி ஜெயலலிதாவோடு ஒப்பிட முடியாது. செல்வி ஜெயலலிதா என்பவர் மகத்தான ஆளுமை, வீழ்ந்த கட்சியை எழுச்சி பெற செய்ய முடியும் அவரால். உங்களுடைய ஒரே பலம் என்ன? இன்றைய அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் அவர்களை ஆளுமை என்றோ சிந்த செல்வாக்கு உடையவர்கள் என்றோ நான் சொல்ல தயாராக இல்லை. இன்றைய அதிமுக தலைவர்களின் ஒரே பலம் அந்த கட்சியினுடைய சின்னம் இரட்டை இலை. எம்ஜிஆர் அவர்கள் அதை கிராமமாக கொண்டு சேர்த்திருக்கிறார். அந்த சின்னம்தான் அந்த கட்சியின் பலம் தவிர அந்த கட்சியின் தலைமை அல்ல என்பதை புரிந்து கொள்ளாததன் விளைவுதான் நாங்கள் இவரை சேர்க்க மாட்டோம் அவரை சேர்க்க மாட்டோம் என்கிற மாதிரியான ஆணவ பேச்சுக்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று விட்டார் என்றால் அவருடைய நிலை வேறையா இருக்கும். ஆனால் ஒருவேளை அவர் வெற்றி பெறலைன்னா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்ப்பு அரசியலைத்தான் இன்றைக்கு வரை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வேறு சிந்தனைக்கு ஈடுபட வாய்ப்பில்லை. அவர் பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டோடு தன்னுடைய பயணத்தை தொடருவார் என்று நான் பார்க்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடும். அவர்தான் அவருடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கிறது. நானும் அவரோடு பேசினேன். அதே போல திருமதி சசிகலா அவர்களும் அதிமுக பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றுபட்டால்தான் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை திரு டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிடுவது போல எடப்பாடி பழனிசாமி அதற்கு குறுக்கே நிற்கிறார். அவர் திருமதி சசிகலா அவர்களையும் ஏற்க தயாராக இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்களையும் ஏற்க தயாராக இல்லை. என்னை கேட்டால் 2 பேரில் ஓபிஎஸ் பலவீனமானவர். நீங்கள் திருமதி சசிகலா அவர்களை பார்த்து இவருக்கு ஏற்படுகிற பயமாவது அந்த பயத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார், திருமதி சசிகலா கட்சிக்குள் வந்துவிட்டால் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர்கள் அவர் பின்னால் தே வில் ரேலி பிஹைண்ட் சசிகலா என்று அவர் கணக்கு போடுகிறார். அதனால் பயப்படுகிறார்.
ஏனென்றால் சசிகலா அவர்களுடைய வன்மை, அதாவது அவர்களுடைய வலிமை அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய தயவில் தான் இவர் பதவிக்கு வந்தார். இவருக்கு சொந்த தயவு, சொந்த செல்வாக்கெல்லாம் கிடையாது. அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அம்மா மறைஞ்ச பிறகு இவரை தேர்ந்தெடுத்தாதான் உண்டுன்னு நினைச்சாங்களா? சார், நீங்க அத்தனை பேரும் போய் போயஸ் கடல்ல நின்று அம்மா தாயே காப்பாத்துங்க, கட்சிக்கு வாங்க, தலைமையேற்க வாங்கன்னு கேட்டவங்க தானே. இதே உதயகுமார் தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சவர். அம்மாவுடைய சமாதியில போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் கழகத்தையும் ஆட்சியும் வழிநடத்த வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சொன்னவங்க தானே நீங்க. ஆகவே இவர்களுக்கு ஏற்படுகிற அச்சம் அதுதான். ஆனால் அவர் 2026 முதலமைச்சராக முடியாது. அவருக்கு ஒரு தகுதி இழப்பு தடை இருக்கிறது. ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக வலிமையை தேடித்தரும். ஆனால் அது குறித்த நல்ல சிந்தனை இவர்களுக்கு இல்லை என்று நான் பார்க்கிறேன். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணுகுமுறை அவங்களோட எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிலை மாறுவதற்கு உடனடியாக வாய்ப்பு இருக்காது. ஆனால் அந்த சிந்தனை திமுகவுக்குள் மிகச்சிலரிடையே இருக்கிறது. அதிகம் பேர் இல்லை, மிகச்சிலரிடையே இருக்கிறது. நீண்ட காலம் பாஜக எதிர்ப்பு அரசியலை நாம் எவ்வளவு நாள் செய்து கொண்டிருக்க முடியும்? அவர்கள் இப்போதுதான் கடைசி வாய்ப்பு என்று நினைக்கிறார்கள். இந்தி கூட்டணி வந்தால், இந்த முறை வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் அரசியல் என்னென்ன மாற்றம் ஏற்பட முடியுமோ தெரியாது. இரண்டாவது, சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருக்கின்றன, வழக்குகள் இருக்கின்றன. இன்றைக்கு இந்தி கூட்டணியினுடைய தலைவர்களே மிக மோசமாக, கடுமையாக மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் மோடி. இன்றைய தினம் கூட செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்தால் முதல் பக்க செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 3வது முறையாக நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழலுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கெஜ்ரிவால் பயப்படத்தான் செய்வார், ஆகவே தேஜஸ்வி யாதவ் பயப்படத்தான் செய்வார், ஆகவே திமுகலையும் 1-2 பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் விசாரணைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே இவர்கள் இடி என்ற ஐடி மத்திய அரசு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். நான் பதிலுக்கு என்ன கேட்கிறேன் என்றால், உங்கள் மடியிலே கனம் இல்லை என்றால், இடியா இருந்தான்னா ஐடியா இருந்தால அவனுக்கு மேலே எவனாவது இருந்தான், சிபிஐயா இருந்தான்னு, ஐபியா இருந்தான்னு, ராவா இருந்தான்னு, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சார். எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்ல 1980 சர்வ வல்லமை பொருந்திய இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்து விட்டார். எம்ஜிஆர் கேட்டார்ல, நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார்கள்? ஒரு கேள்விதான் தமிழ்நாடு முழுக்க அவர் முன்வைத்தார். மீண்டும் மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தார். நாங்கள் என்ன தவறு செய்தோம், எங்கள் மீது எதற்கு ரைடு கேளுங்க. இடி கோர்ட்டில் ஷார்ட் ஷீட் போடுவான்ல, அப்போ தெரியும்ல என்ன தவறு செய்தீர்கள் என்ன. சார், எவ்வளவு விவஸ்தை கட்டத்தனமான ஒரு கூட்டணி இந்தி கூட்டணியில் அமைந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போது டெல்லியில் வாக்குப்பதிவு முடிவு. டெல்லியினுடைய கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அவர் ஜூன் 2ஆம் தேதி கோர்ட்டில் அவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போயாகணுன்ற கண்டிஷனோட தான் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஐயோ அம்மானு கெஜ்ரிவால் கதறது மட்டும் இல்லை, கெஜ்ரிவாலுக்காக ராகுல் காந்தி கதறாரு பாருங்க, அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. கெஜ்ரிவாலுக்காக ராகுல் காந்தி கதறக்கூடாது. அதை விட ஒரு விவஸ்தை கட்டத்தனம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது முதலில் மதுபான ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைவர், மிக முக்கியமான தலைவர் அஜய் மக்கான், அவர் தான் இந்த குற்றச்சாட்டை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, டெல்லியில் மதுபான ஊழலில் சம்பாதிச்ச பணத்தை கெஜ்ரிவால் கொண்டு போய் பஞ்சாப் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அந்த பணத்தை இறைத்திருக்கிறார், இறைத்துதான் இந்த வெற்றியை பெற்றார். கோவா தேர்தலில் ஆம் ஆத்மி இறைத்திருக்கிறது என்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டை முதலில் கூறிய கட்சி காங்கிரஸ் கட்சி. நேற்றைய தினம் நான் இதை 2 மாதங்களாக தொலைக்காட்சி வாதங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி பிரச்சாரத்தில் காங்கிரஸை நோக்கி இந்த கேள்வியை வைத்திருக்கிறார். கெஜ்ரிவாலை ஊழல் பெருவழி என்று சொன்னது நீங்களா அல்லவா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த இடி ஐடி நடவடிக்கைகள் நியாயமானவை என்பதற்கு இது ஒரு உதாரணம். 2வது உதாரணமும் சொல்லுகிறேன். 300 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் காங்கிரஸ் எம்பி வீட்டில இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்தார்களா இல்லையா? 300 கோடி சார். எப்படி சார் அவ்வளோ பெரிய பணத்தை வச்சிருக்கக்கூடிய துணிவு வருகிறது? அது இல்லீகல், அதாவது நாட் டாக்ஸ் பே பண்ணாத கருப்பு பணம் தானே சார் அது. அதை பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பிடிக்கக்கூடாதா? இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயத்தை பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. இடியினுடைய வழக்குகள், மொத்த வழக்குகள் இருக்குல்ல,
அதில் வெறும் 3% வழக்குகள் தான் அரசியல்வாதிகள் மீதான வழக்கு. மீதி வழக்கெல்லாம் யார்? தொழிலதிபர்கள், உரை ஏமாற்றி உலையில் போட்டவன், இவன் சம்மந்தப்பட்ட வழக்கு தான். இது ஒரு பக்கம். காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் 30 கோடி ரூபா தான் ஈடி எடுத்திருக்காங்க இல்லீகல் மணியை. இவங்க ஆட்சியில் 3000 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இல்லீகல் மணியை எடுத்திருக்காங்க. அப்புறம் கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க சில சொத்துக்களை. இதெல்லாம் ஆகவே சரியான திசையில்தான் மோடி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு சில சான்றுகள். விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நடிகர் விஜய் அவர்கள் பெரும் இளைஞர்களை ரசிகர்களாக கொண்டிருப்பவர். ஆனால் தமிழகத்திலே அரசியல் தேர்தல் களத்திலே ஒரு புதிய பல விஷயங்களை கவனிக்க வேண்டியது. கட்சி மெயின், அதற்கு ஒரு கட்டமைப்பு. விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக இயங்க தொடங்க வேண்டும் மிக விரைவாக. இதுவரை அவருடைய பல பிரச்சனைகளில் அவருடைய கருத்து என்ன மக்களுக்கு தெரியாது. நீ வலதுசாரியா இடதுசாரியா, நீங்க பல புரட்சிகளை பண்ணியிருக்கீங்க. பைப்புள்ள மக்கள்லாம் உட்கார்ந்து புரட்சி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் இணைந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக பலர் விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தான் லீடர் என்று ஏற்க வேண்டும் என்று விஜய் நிச்சயமாக எதிர்பார்ப்பார். சீமான் அதற்கு உடன்பட்டு போவாரா என்பதைத்தான் நான் யோசிக்க வேண்டும். சீமான் ஆனால் ஒரு தீவிரமான அரசியல் புரிதல் உள்ளவர். விஜய்க்கு அப்படி இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும்.